ஆளே இல்லாத கடையில யாருக்குடா டீ ஆத்துறீங்க? அப்படிங்கிற மாரி ஒரே ஒரு ஆளுக்கு 1 கிலோ சிக்கன வாங்கிட்டு வந்து குடுத்து, அத செய், இத செய் அப்படின்னு சொல்லிட்டு பத்தாததுக்கு நான் வேற சோயா சங்க்ஸ் வச்சு கட்லெட் பண்ணேன்னு சொல்லிட்டு, அதுக்கு வேற ரெடி பண்ணிட்டு கிடந்தேன் கூட கூட. பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் போட்டு மிக்ஸில போட்டு அரைச்சுட்டு, பிரியாணி பவுடர் ரெடி பண்ணவே குக்கர தூக்கி அடுப்புல வச்சு, அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா எல்லாம் ரெடி பண்ணிட்டு கிடந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் எண்ணெய ஊத்தி, நெய்ய ஊத்தி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு பிரியாணி மசாலா ரெடி பண்ணிட்டேன். இந்த பிரியாணி மசாலா சீக்ரெட் இன்கிரீடியன்ட்ஸ். இதுல வந்து சோம்பு சேர்த்தோம்னா ஒரு ரெசிபியா, சீரகம் சேர்த்தோம்னா ஒரு பிரியாணியாம்மா. இது எனக்கு தெரியாது. நான் ஒரு இதில படிச்சேன். இது தெரிஞ்சவங்களுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆம்பூர் பிரியாணி, மெட்ராஸ் பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணிங்கிறாங்க. அந்த மசாலா தான் அதுக்கு என்னன்னு சீக்ரெட் மசாலாங்கிறது எனக்கே தெரியாது. ஆனா பிரியாணினா எல்லாரும் ஒண்ணு தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். இந்த இடையில வந்து இந்த கட்லெட் வேற கட்லெட் ஷேப் மாரி நல்லா புடிச்சுட்டேன். தோசை கல்ல போட்டு வேக வைக்கிறேன். அது ஒழுங்காவே வரல. தோசை மாரி கடைசியில ஆயி போயிடுச்சு. அது வந்து முட்டை பொரியலா இல்ல என்னன்னு தெரியல. டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. பிரியாணி சொல்லவே தேவையில்ல. அவ்ளோ அல்டிமேட்டா இருந்துச்சு. 2மே ஓகே தான். ஒரு ஆளுக்கு ஒரு பிரியாணி, 1 கிலோ சிக்கன்.